இன்னைக்கு இடையில ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்சா எம்கேசிசி வளையப்பட்டி விசஸ் வெளிச்சநத்தம். இங்கே வளையப்பட்டி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சநத்தம் பேட்டிங் உள்ள வந்தாங்க 2 பேர், கனகு மற்றும் வடிவேலு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆனந்த். முதல் பாலே அங்கே ஸ்விட்ச் ஹிட்டில் இங்கே கிராண்டட் 2 நினைக்கிறேன். போன பால் ஒரு கிராண்டட் 1 கிராண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் நல்லா இருந்து பிடிச்சாங்க. பவுலரை ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க, முடியலை. அங்கே சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 ரன்னுக்கான காலும் இருந்திருக்கு. நல்ல த்ரோ. இங்கே ஈஸி 2 ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்திருக்காங்க 2 பேருமே. தேர்ட் பால் நல்லா இருந்து பிடிச்சாங்க. இங்கே முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆனந்த் பேர் போலிங். ஃபோர்த் பால் இந்த தடவை குயிக்காக இருந்திருக்கு. டாட் பால் ஸ்ட்ரைக்கில் இங்கே ரமேஷ் நீ பேட்ஸ்மேனா. லாஸ்ட் மோர் குறுக்கை எடுத்தாங்க. டாப் ஏஜ் ஆகிருக்கு, மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க, முக்கியமான கேட்சை. அங்கே சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பால். இந்த தடவை சீட்டில் அங்கே கிராண்டட் 1 இல்லை ஓடி இருக்கணுமான்னு பார்ப்போம். அங்கே பால் ஸ்டாப் ஆகிருக்கு, ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. நல்ல த்ரோ. ஈஸி 2. இந்த 2ஓட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க ஆனந்த். செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற ராஜ்குமார். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிள் கட். அங்கே ஃபீல்டர் ராஜே நல்ல ஸ்டாப்பும் கூட, நல்ல த்ரோவும் கூட. அங்கே மிஸ் கால் சிங்கிள். செகண்ட் பால் இந்த தடவை சுவிட்ச் ஹிட்டில் கிளியராக பட்டிருக்கு. 6 ரன் பார்ப்போம். இங்கே 6. இங்கே வடிவேல் பேட்லேருந்து வர மொதல் 6 வேல் பேட்டிங் வடிவேல் தான். தேர்ட் பால் இந்த முறை சுவிட்ச் ஹிட் திரும்பினாங்க. அங்கே மிடில் ஸ்டிக்காக போனால் இருக்காங்க. போன பால் ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் இந்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. வெல் போலிங் ராஜ்குமார். ஃபோர்த் பால் இந்த மாதிரி நல்லா இருந்து பிடிச்சாங்க. பாடியை போட்டு விளையாண்டாங்க. எல்லாமே மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். லாஸ்ட் மோர் இந்த தடவையும் கட்டுக்கு போனாங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். எஜ் ஆயிருக்கு. இங்கே ஃபில்டர் நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. இங்கே லாஸ்ட் 1 மோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். நல்ல ஒரு கட்டு வந்துச்சு. அங்கே உடம்பு போட்டு விளையாண்டாங்க. லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸையும் முடிக்கிறாங்க. இங்கே 2 ஓவருக்கு 16 ஆடி இருக்காங்க வெளிச்சநத்தம். இங்கே 17 டார்கெட் எம்கேசிசி வளையப்பட்டி. எம்கேசிசிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வழக்கம் போல தினேஷ் மற்றும் கூட்ட ஸ்ட்ரைக்கில் தினேஷ் நான் ஸ்ட்ரைக்கில் கூட்ட. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கனகு. ஃபர்ஸ்ட் போல் நல்லா எழுத பிடிச்சாங்க. இங்கே சென்சிபிள் பிளே. ஃபீல்டர் ஐக்கிய பேருக்கு சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இங்கே சிங்கிள். ஃபீல்டிங் ரூல்ஸ் இங்கே ஃபீல்டிங் தப்பாக அனுப்பாட்டின காரணத்தினால நோ பாலும் சொல்லியிருக்காங்க. ஒரு ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. போன பால் 2 ரன்னுக்கு வந்திருக்கு. ரீ பாலும் கூட. ஃபர்ஸ்ட் பால் ரீ சென்சிபிள் காட்டு. இங்கே ஃபீல்டர் ரமேஷ் நல்ல ஸ்டாப் கூட. டேரக்ட் ஹிட்டாக தான் விக்கெட் ஆயிருந்திருக்கு கண்டிப்பாக. இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஹிட்டில் இந்த தடவை லெக் பை விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. இங்கே நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. மெடிசன் லெக் பை. ஃபோர்த் ஒன் இந்த தடவை தப்பான பால் கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாங்க. கேப்பில் பிளேஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக 2 அல்லது 3 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. 3 ரன்கான கால் இருக்கான்னு பார்ப்போம். நல்ல த்ரோ. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஹிட் திரும்பினாங்க. இந்த தடவை கனெக்ட் ஆகலை. லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் இந்த ஓவரோட லாஸ்ட் பால். மேட்ச் பால்னு கூட சொல்லலாம். இந்த பாலாக மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக. குத்தி போட்ட பந்து அங்கே சரியான கனெக்ட் இல்லை. ஃபீல்டர் சூர்யா 1 2 பார்ப்போம். 2 ரன் கால் ஓடி இருக்காங்க. நல்ல த்ரோவும் கூட. இங்கே விக்கெட் 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட் இந்த பாலில். இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க கனகு. சரி இந்த பால் தான் லாஸ்ட் பால். ஒரு பால் கவுண்ட் பண்ணாமல் விட்டேன். லாஸ்ட் 1 மோர் நல்லா எழுந்தப்படுத்தாங்க. இன்சைட் ஏஜில் இங்கே நல்ல ஸ்டாப் ரமேஷ். நல்ல த்ரோவும் கூட. அங்கே டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க கனகு. மீதமுள்ள 6க்கு 11 ஆடணும். இங்கே ஸ்ட்ரைக்கில் குட்டை, நான் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். பேட்ஸ்மேன் ஜாதமாக போதா இல்லை பவுலர் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா ரமேஷ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லோ டாஸாக கனெக்ட் பண்ண பார்த்தாங்க. அங்கே பவுலரே போட்டு பவுலர் எடுத்திருக்காங்க. டாட் பால். வெல் போலிங் ரமேஷ். செகண்ட் பால் நல்லா இருந்து பிடிச்சாங்க. இந்த தடவை டாட் பால். இங்கே பேக் டு பேக் 2யுமே டாட்டா மாற்றிருக்காங்க. மேட்ச் ஓவரில் வெல் போலிங் ரமேஷ். தேர்ட் ஒன்
ஸ்லாட்டில் இருந்த வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபுட்டில் இந்த இங்கே டாட் பவுட் பேக் டு பேக் 3 டாட்டா மாற்றிருக்காங்க ரமேஷ். 4th ஒன். இந்த தடவை பவுலரை போட்டு பவுலரை எடுத்தாங்க. அங்கே விக்கெட்டும் கூட விக்கெட். மீதமுள்ள 2க்கு 2 பெரிய செட் ஆடியாங்க கண்டிப்பாக. இங்கே ஸ்லாட்டில் இருந்த பந்து கவர்ஸில் அங்கே ஃபீல்டர் 6 நல்ல டெக்கனிக் விக்கெட். லாஸ்ட் ஒன் மோர். ஆல்ரெடி மேட்ச் எடுத்துட்டு வந்துட்டாங்க வெளிச்சனத்தம். அங்கே எடுத்தாங்க இந்த தடவை கவர்ஸில் ஃபீல்டர் தாண்டி இருக்கு. பால் ஸ்டாப் ஆகிருக்கு புல் இருக்குன்ற காரணத்தினால அங்கே மேட்ச் வான் பை வெளிச்சனத்தம். வெல் பிளேட் பை MKCC வலையபட்டி.